ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. முகில்மதி எஃப்எம்மில் உங்கள் கவிதா. இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, கண்ணாடி வளையலை பற்றி தான் கேட்க போகிறோம். அப்படி என்னங்க ஸ்பெஷல்? ஆமாங்க, பெண்களுக்கு எவ்வளவோ வளையல் இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருக்குது, ரப்பரில் இருக்குது, தங்கத்தில் இருக்குது, வைரம் வைடூரியம்னு இருந்தாலும் அந்த கண்ணாடி வளையலுக்கு ஈடிணையே கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பெண்கள் எப்போவுமே கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டே இருக்கணும், அதுவும் சுமங்கலி பெண்கள் வளையல் இல்லாமல் இருந்தாலே அமங்கலம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த கண்ணாடி வளையலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு, ஒரு தனி மகத்துவம் உண்டு. வீடே அமைதியாக இருக்கும்போது அந்த கண்ணாடி வளையல் போட்டுட்டு பெண்கள் நடமாடும்போது அது ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள். அந்த சத்தம் தான் நம்ம வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் என்ன பண்ணுறோம்? பெண்களும் சரி ஆண்களும் சரி கண்ணாடி வளையல் போடாமல் அந்த நேர்மறை ஆற்றலுக்காக செயற்கை ஒளி எழுப்புகிற கருவிகள் எவ்வளோ வாங்கி வைக்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே நேர்மறை ஆற்றல் கிடைக்காது. கர்ப்ப காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த வளைகாப்புன்னு சொல்லுவாங்க, சீமந்தம்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வளையல் அணி விழான்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக போடுறாங்கன்னா, குழந்தைகளுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது 20 வாரங்களுக்கு பிறகு கேட்கும் திறன் உண்டாம். ஆனால் அந்த வளையல் சத்தம் கேட்கும்போது குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணும். அதனால் வளையல் அணி விழான்னு ஒன்று வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அந்த சத்தம் கேட்கும்போது தீய சக்தி எதுவும் அண்டாது, கண் திருஷ்டி வராது, நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அம்சமே நிறைந்து இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது கண்ணாடி வளையல் உடஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை வீட்டிலே நம்ம வச்சுருக்கக்கூடாது, உடனே தூக்கி போட்டுடணும். கண்ணாடி வளையல் மட்டும் இல்லைங்க, எந்த கண்ணாடி பொருட்களாக இருந்தாலும் உடஞ்சிடுச்சுன்னா உடனே தூக்கி போட்டுடணும். ஆனால் அச்சோன் இன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி போய் உடஞ்சிடுச்சு அப்படின்லாம் நம்ம மனசு வருத்தப்படவே கூடாது. அது ஒரு கண் திருஷ்டி. திருஷ்டி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, திருஷ்டி கழிஞ்சு விட்டதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தூக்கி போட்டுடணும். வருத்தப்படவே கூடாது. வளையல் உடைஞ்சா தூக்கி, ஏன்னா நம்ம யாரும் வேணும்னே உடைக்க போகிறதில்ல, எதிர்பாராமல் உடைக்கிறது தான் இதெல்லாம். எதிர்பாராமல் உடைஞ்சி போகுது இல்லையா, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கந்திருஷ்டி போயிடுச்சுன்னு நினச்சி தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளையல் கண்ணாடி வளையல் விதவிதமாக கலர் கலராக விற்கிது. விலையும் ரொம்ப மலிவு. ஆனால் ஆபரணம், அந்த விசேஷ நாளில் ஆபரணம் தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக போடக்கூடியது இந்த கண்ணாடி வளையல் மட்டும்தான். ஆனால் தங்கத்தை விட நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கண்ணாடி வளையல் தான். நாகரிக வளர்ச்சியினால் கண்ணாடி வளையல் இப்போ யாரும் அதிகமாக போடுறதில்லை, விசேஷத்துக்கு மட்டும்தான் போடுறோம். இனியாவது இந்த கண்ணாடி வளையலை எல்லா பெண்களும் போடலாம்ல? என்ன நேர்களே, நான் சொல்கிறது உண்மைதானே? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.